சரவணன் சார், புதிதாக கட்சி வந்து இன்றைக்குத்தான் திமுக கூட்டணியில் இந்த 2026 தேர்தலை ஒட்டி இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல திமுக இன்றைக்குத்தான் ஒரு படியை எடுத்து வைத்திருக்கிறாங்க. இந்த ஒரு படி எடுத்து வைத்த உடனே இதை வந்து நாங்க ஆரவாரம் பண்றதா, வரவேற்கிறதா, இல்லை இதனால பொங்கறதா அப்படின்னு தெரியாம திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் சலசலப்பா இருக்கிறதாக தகவல்லாம் வருது. என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில நெருக்கி 90% ஃபார்ம் ஆகி முதல் கட்ட பிரச்சாரத்துக்கு பாரத பிரதமர் மதுராந்தகமே வந்துட்டு போயிட்டார். திமுக இன்ன வரைக்கும் அந்த குழுவே அமைக்கல. அவங்க 22ஆம் தேதி தான் அமைக்க போறதாக டெல்லியில இருந்து ராகுல் காந்தி சைட்ல இருந்து அழுத்தம் வந்த பிறகு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம தேமுதிகவை அரசியல் இதுல எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இது வந்து கூட்டணி எடுத்துக்கிற முடியாது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் பேரம் படிஞ்சிருக்கு இன்னைக்கு. அதுல போய் திமுக இன்னைக்கு உள்ள போய் கால் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அது அவங்களுடைய தலைவர், கட்சியை தொடங்கிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய எண்ணத்துக்கு மாறாக செய்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திமுக காங்கிரஸுக்கு பாட போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணத்தை தாண்டி அந்த கட்சியோட தொண்டர்கள், தேமுதிக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இன்னைக்கு போய் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும். அதை தாண்டியும் தேமுதிக செல்வாக்கு 0.48%. அதுவும் கடந்த தேர்தல்ல அமமுக கூட்டணி வச்சிருக்கும் பொழுது வாங்கின பெர்சன்டேஜ் இது. அதனால அங்க இருக்கக்கூடிய இதுல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு அங்க வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அங்க இருந்து கலண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு இருக்கிறது. மத்திய செய்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க தாவேகா கூட தான் கூட்டணி செல்வதற்கு தயாராகிட்டாங்க. ராகுல் காந்தி கிட்ட இருந்து அதற்கான கிரீன் சிக்னல் வந்துருச்சு அப்படின்றத இப்ப லேட்டஸ்டான ஒரு செய்தி. அதனால திமுக என்ன பண்றாங்க, தேமுதிக அந்த கட்சிகளை வச்சு காங்கிரஸை மிரட்டுவோம்னு நினைச்சிருந்தது. இந்த நேரத்துல வந்து இனிமேல் செல்லுபடி ஆகாது. அப்புறம் எல்லாமே துக்கட்ட கட்சி தான். மதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய மனோநிலை தெரியும். வைகோ அவர்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அவங்ககிட்ட ஒன்றும் ஓட் பெர்சன்டேஜ் இல்ல, 1% தான் இருக்க முடியும். கம்யூனிஸ்டுக்கு கிடையாது. எல்லாருக்கும் பெட்டி கரெக்டா போய் சேர்ந்துருது. இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப பெட்டி தான் மெயின். எல்லாத்துக்கும் சிங்கிள் டிஜிட்ல சீட்டு. இல்லை சார், இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 13 கட்சி 14 கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே போய் தேமுதிக சேர்ந்ததுக்கு பிறகு 10 சீட் கூட வாங்கலாம் அப்படிங்கிற சும்மா ஒரு தகவலும் ஒரு ஹேஷியமாக கூட எடுத்துக்கலாமே தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. 10+1ன்னு ஏதோ டீல் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக வருது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற விசிகாவோ, கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்டோ, மதிமுகவோ ஆல்ரெடி 6 சீட்டுன்னு வாங்கியிருந்தாங்க. அவங்கள விட புதிதாக வந்த கட்சிக்கு 7ன்னு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அந்த கூட்டணிக்குள்ள பிணக்கு வந்துரும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா பிணக்கு வரும். ஏன்னா இப்ப வந்து 7+1 அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அதை தாண்டி வேற அண்டர் கிரவுண்ட் டீலிங் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். இதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே 6 சீட்ல இருந்த நம்ம கட்சிகள் எல்லாம் இப்ப வந்து அவங்க பிரச்சனையை கிளப்புவாங்க. ஆனா என்னன்னா திமுக என்ன செய்வாங்கன்னா எல்லாரையும் வந்து நீங்க அவங்க சின்னத்துல நிக்க சொல்லி ஒரு கட்டாயப்படுத்துவாங்க. அப்ப வந்து அடுத்தடுத்துதான் வெடிக்க ஆரம்பிக்கும். அங்க இருக்க இப்ப காங்கிரஸ் கட்சி வெளியேறின உடனே மத்த கட்சிகளும் வெளியேறதுக்கான ஒரு அந்த நிலை வரும் நினைக்கிறேன். சரி, இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா சொல்லுங்க. துரை வைகோ பாத்தீங்கன்னா முதல் தடவை எலெக்ஷன்ல நிக்கிறாரு. காலேஜுக்கு தான் முதல் வருஷத்துல ரேக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திருச்சியில ஸ்டேஜ்ல ரேக்கிங் பண்ணி அழுக வச்சாங்க. வைகோ வந்து ஒரு சுயமரியாதையோட இருக்கக்கூடிய ஒருத்தரா அவரு ரொம்ப நாள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் தாண்டி சுயமரியாதை இழந்து இன்னைக்கு அந்த கட்சியில அந்த ஒரு சீட் 2 சீட்டுக்காக வரப்போற ராஜ்யசபால சீட்டு கிடைக்குமா, இல்லாட்டி கோவில்பேட்டில போட்டி போடுறது சீட்டு கிடைக்குமான்ற அளவுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அவருடைய இந்த வயது முதிர்வுல வந்தது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம் இது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஒரு காலத்துல அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு இயக்கமாக போராளியாக இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒயிட்லயே இன்னைக்கு அக்கௌண்ட்லயே இன்னைக்கு அமௌண்ட் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் யாரும் அந்த திமுக எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த நிலை இருக்கிறது. அதனால இவங்க வந்து இப்போதைக்கு தேமுதிக உள்ள கொண்டு வரனால ஏற்கனவே நிறைய மீடியாவை விலைக்கு வாங்கியிருக்கிற
திமுக இதை ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகே தேமுதிக ஓகே வந்துருச்சு, வெற்றி பெற போறோம்ன்ற புரியுது. மாதிரி. அந்த அந்த நானே பர்செப்ஷன் கேம்குள்ள ஆமா. நான் அடுத்து வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, சரி. இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா? திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில போறதுக்கு 99% ரெடியா இருக்காங்க. கதவ திறந்து விடுறது மட்டும் தான் பாக்கி அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அப்ப காங்கிரஸ் கிட்ட இருக்கிற 4.5லேருந்து 5% ஓட்டு வங்கி போயிருச்சு அப்படின்னா, அத மேட்ச் பண்றதுக்கு 0.5% இருக்கிற தேமுதிக உள்ள சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? முடிஞ்ச அது அளவுக்கு எப்படி அத எல்லாத்தையும் உள்ள மேட்ச் பண்ண கொண்டு முடியும்? வருவோம். ம். வெளியே அதான் மேட்சே ஆகாது. ஏன்னா ம். தோல்வி உறுதி அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அப்ப அந்த கடைசி நேர பதட்டத்துல ம். யாரையாச்சும் வர்றவங்க எல்லாம் பிடிச்சு உள்ள போடுவோம்ன்ற மாதிரி. ஓ. இப்ப நீங்க இந்த பிரச்சனை வியூக வகுப்பாளர்களை பாத்தீங்கன்னா கூட ம். பெண் அமைப்பை தாண்டி ம். ஒரு 4-5 அமைப்பு, ஏன்னா இவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வேலை செய்யக்கூடாதுன்றனால ம். எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பிடிச்சு உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ம். அந்த மாதிரி இப்ப நினைக்கிறாங்க. இருக்க அந்த ஒரு துக்குடா கட்சிகள்லாம் இப்ப எதையாச்சும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு 4 சீட்டை கண்ணில் காமிச்சு உள்ள வச்சுக்கிருவோம் அப்படின்றது திமுகவோட எண்ணமாக இருக்கிறது. ஆனா இல்ல கடந்த நீங்க தேர்தலை நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பெட்டி பெட்டி பெட்டின்ட்டு. அதத்தான் தேமுதிக அவங்களுடைய மாநாட்டிலே சொன்னாங்கல்ல. எங்கள பார்த்து பெட்டி வாங்குறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாங்களே. சொன்னாங்களே அவங்க தேமுதிக. யாரும் தராம இருக்காங்களேன்ற ஒரு ஆதங்கத்துல ஆ. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. தேமுதிகவோட அரசியலே அதுதானே. ம். புரட்சி கலைஞருடைய அந்த எண்ணம், அவருடைய செயல்பாடு, இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது இதுல. அதனால பழம் நழுவி விஷம் விஷமான பால்ல கலந்துருக்குது. ஏன்னா திமுகவுடைய ஆட்சி இன்னைக்கு தெரியும். மக்கள் எல்லாம் விஷம் ம். தான். கரூர்ல 41 பேரு மரணத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி அமைச்சர். ம். எல்லா துறைகளிலும் ஊழல். நான் மருத்துவரா கூட சொல்லி இப்ப கூட ஒரு மருத்துவர் பேசுனாங்க. ம். என்ன சொல்றாங்க? கலைஞர் அறிவிச்ச திட்டம் 354 ஜிஓ, ம். அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு, இந்த ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்டத அவர் மகனே கேட்கலங்க. நாங்க போராட்டம் பண்ணும்போது வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி எங்க ஓட்ட வாங்கினாரு. ம். இன்னைக்கு வந்து அதை செய்யல அப்படின்னு அவங்களே ரொம்ப குறைபட்டு இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா துறையிலையும் திமுக மேல குறை இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வு பென்ஷன் திட்டத்தை எடுத்துக்கிட்டு இவங்க இப்ப என்ன செய்யறாங்க? கொண்டு வரும்னு சொன்ன திட்டத்தை பண்ணாம ம். அவங்களோட பங்களிப்பு திட்டத்தை கொண்டு வராங்க, ஏமாற்றுகிறார்கள். அதனால எல்லா குவார்டர்ஸ்லயும் எல்லா சைடும் திமுகவுக்கான எதிர்ப்பு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு சிலரை பேரம் பேசி உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. கடந்த தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு 40 தொகுதியில இன்னும் கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கியிருந்தா 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தா அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டுல இருந்திருக்கும். ம். 2 to 3% தான் வித்தியாசம். அப்படி பார்க்கும் பொழுது ம். காங்கிரஸ் வெளியேறதுனாலே திமுகவோட தோல்வி வந்து உறுதி செய்யப்பட்டதாயிருக்கு. அப்ப இந்த ஓகே. 1/2% கட்சினால எல்லாம் எந்தவித நன்மையும் திமுகவுக்கு கிடைக்காது. என்ன அதை சார் தாண்டி போற போக்குல இருக்கக்கூடிய 1/2% கட்சின்ட்டீங்க? ஆமா 0.4% தான் தேமுதிக. அதுக்கு மேல கிடையாது. ஆ. இந்த முடிவு அவங்க மேடம் எடுத்த பிறகு இந்த கட்சி தொண்டர்கள் அவங்க சில மாவட்ட செயலர் என்னை கூட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. ஆஹா. நாங்க வந்து இங்க வந்தோம், எங்ககிட்ட எடப்பாடி அழைச்சிட்டு போங்க, ஓ. ஜெயிக்க போற கட்சியா நாங்க இருக்க நினைக்கிறோம்ட்டு இப்பயே வந்து ஆளுகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன இன்னும் சார் 2-3 இது நாள்ல ரொம்ப அந்த புதிய காட்சிகள் செய்தியா அரங்கேற இருக்கே. ஆரம்பிக்கும். ஆமா, இன்னும் 2-3 நாள்ல நீங்க பாருங்களேன், இந்த காட்சி ஃபுல்லா அரங்கேற ஆரம்பிக்கும். ஆ. தேமுதிக விட்டு எல்லாரும் வெளியேற பார்ப்பாங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வெளியே வர பார்ப்பாங்க. அப்ப ஆஹா. காங்கிரஸ் வந்து வெளியேறினா தோல்வி. திமுக மேல உள்ள ஆன்டி இன்கம்பன்சியே ஒரு 5% நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓகே. 10% இதுலயே வந்து தோல்வி உறுதியாகிறது. ஓகே. அதனால வந்து ஆமா. புரியுது, புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்ததன் காரணமாக மற்ற கட்சிகளினுடைய டிமாண்டிங் பவர் இப்ப ஜாஸ்தி ஆயிருச்சா? இவங்க விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு. நிச்சயமா ஆகும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து எக்ஸாக்டா 4.27% ம். பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோம்னா, ம். சிபிஐ பாத்தீங்கன்னா 1.09, ம். விசிகே பாத்தீங்கன்னா 1%, சிபிஎம் 0.85%, ம். இவங்க தேமுதிக 0.48 தான். அப்ப 1/2% வச்சிருக்கவங்களுக்கு நீங்க எம்பி சீட் கொடுக்க போறீங்க, ம். 7 எம்எல்ஏ சீட் தர போறீங்க, ம். கொஞ்சம் பெரிய பெட்டியா கொடுக்க போறீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் நீ சண்டையை போடுவாங்க, பிரச்சனை வரும். ஆமா, அதுலயும் குறிப்பா தலைவர் வைகோ வந்து அதுல ஸ்பெஷலிஸ்ட். அவரு டக்குன்னு அவருக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னு துண்டை உதறிட்டு இன்னொரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடுறாரு, பூரா கூட்டு போயிடும். 1/2% 1% சேர்த்து தனியா கூட்டு போயிடுறதுல அவர் பெரிய கில்லாடி அவரு. அதனால திமுக வந்து இனிமேல் தான் பெரிய பிரச்சனைகள் சந்திக்க போகுது. நாளையிலிருந்து தெரிய வருது. உங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தர் டிமாண்டையும் வைக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு தலையை பிச்சுக்கிற போகுது.
தெரியாம சேர்த்துட்டோமோன்னு நினைப்பாங்க தேமுதிகவை. ஓகே. இப்ப அவங்க மாணிக்க தாகூருக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இப்ப விஜய பிரபாகரனுடைய கட்சியை உள்ள கொண்டு வராங்க. ஆனா அவர் சார் சொன்ன மாதிரி, கோவிந்தராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த போட்டோல காணோம் விஜய பிரபாகரனை. அப்ப அவருக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரி சின்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஓகே. அப்ப என்னன்னு சரி, இப்ப அவங்களுக்கும் உடன்பாடு இல்ல, அவங்க கட்சிக்காரர்களுக்கும் இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா ஃபீல்டுல ஜெல் ஆக மாட்டாங்கல்ல, எப்படி அந்த வேலைகள்லாம் அங்க நடக்கும்? ஈவன் இன்னும் சொல்ல போனா நார்த் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விசிகாவும் அங்க அதிகமான சீட்டு கேட்பாங்க, தேமுதிகவும் அந்த நார்த் தமிழகத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க தான் உங்களுக்கு கொஞ்சம் வாக்கு இருக்கிறதாக அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல தொகுதி பங்கீட்லயும் உடன்பாட்டிலையும் நிறைய சிக்கல்கள்ல திமுக எதிர்கொள்ள வேண்டி வருமோ? நிச்சயமாக உங்களுக்கு இந்த 22ஆம் தேதி குழு அமைக்க போறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை தான். இது என்ன தேமுதிக கூட ஸ்பிளிட் ஆகுன்ற மாதிரி கூட இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது பல பூகம்பங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ரொம்ப செடியா மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் வர்றாரு, எய்ம்ஸை திறக்கிறாரு, திருப்பி 7ஆம் தேதி வர்றாரு, 11ஆம் தேதி வர்றாரு. ரொம்ப ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா அது பாட்டுக்க ஒரு நியூட்ரா நல்லா போய்கிட்டு இருக்குது ஏடிஎம்கேவோட என்டிஏ கூட்டணி. அதனால ஏற்கனவே வெற்றி நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீங்க எல்லா சார் சார் சொன்ன மாதிரி அவர் அரித்தமெட்டிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணி எடப்பாடி தலைமையில் இருக்க கூட்டணி வெற்றி பெறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் நிக்கிறது. நன்றி. மக்கள் அந்த கூட்டணி இருக்கிறது கூட்டணி அவங்க. புரியுது. நன்றி.